இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசுவினுடைய மலை பொழிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைமகன் இயேசுவினுடைய மலைப்பொழிவு என்பது கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக சில நேரங்களிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும், ஏன் இந்த மனித குலத்திற்குமே முழுவதுமான ஒரு படிப்பினை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்க முடியும். பல உலக தலைவர்கள் கூட இந்த மலைப்பொழிவினால் தூண்டப்பெற்றவர்களாக, இந்த மலைப்பொழிவினால் மாறுதலை கொண்டு வந்தவர்களாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மார்ட்டின் லூதர் கிங் தொடங்கி, லியோலா டால்ஸ்டாய் தொடங்கி, ஏன் நமது நாட்டிலே மகாத்மா காந்தி வரை இந்த மலைப்பொழிவினால் மிகவும் கவரப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள். அந்த வகையிலே இந்த மலைப்பொழிவு என்பது நமது கிறிஸ்துவத்திற்காக மட்டுமல்ல, மாறாக உலகளாவிய, உலகிலே வாழுகின்ற அனைத்து மாந்தர்களுக்கும் உரியதாக இருக்கிறது. எனவேதான் மலைப்பொழிவு என்று சொல்லுகின்ற பொழுது, குறிப்பாக இந்த புதிய ஏற்பாட்டிலே, விவிலியத்திலே சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இறை இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, இன்றைய நற்செய்தியிலும் 3 விதமான நிலைகளை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். முதலாக, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும் என்று சொல்லுகிறார். எனவே இதை நேரடியாக பார்க்கின்ற பொழுது, இறை வார்த்தையை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். என இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது இறைமகன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியிலே நாம் இந்த இறைமகன் இயேசுவை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பொழுது அவர்களிடத்திலே அவர்களுக்கு எடுத்து சொல்வதும் வீண் என்பதை நேரடியான ஒரு நற்செய்தி கருத்தாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்திலே உலகளாவிய ஒரு வகையில் நம்முடைய யாருக்கு ஒரு கருத்து தேவைப்படுகிறதோ, அல்லது யாருக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறதோ, யாருக்கு ஒரு அறிவுரை தேவைப்படுகிறதோ, அவர்களிடத்திலே நாம் அதை சொல்லுகின்ற பொழுது, செய்கின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், ஏற்க மறுக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களிடத்திலே நாம் சொல்லுகின்ற சொல்லும் செய்கின்ற செயலும் வீணானது என்பதையும் மறைமுகமான ஒரு கருத்தாக நாம் கொள்ள வேண்டி இருக்கிறது. இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, ஒரு ஊரிலே ஒரு மனிதன் இருந்தான், ஒரு இளைஞன். அவனிடத்திலே ஒரு பெரியவர், அந்த ஊரிலே இருந்த பெரியவர் சொன்னார், அவன் எப்பொழுதும் சிகரெட் குடித்து கொண்டே இருப்பான், புகைப்பிடித்து கொண்டே இருப்பான். அவனிடத்திலே அந்த பெரியவர் அவனுக்கு அறிவுரை சொல்லி திருத்த நினைத்தார். எனவே அவர் சொன்னார், தம்பி, நீ புகைப்பிடிப்பது உடலுக்கு தீமை அல்லவா? உனது நுரையீரலை பாதிக்கும் அல்லவா? உன்னுடைய உடல் நலத்தை பாதிக்கும் அல்லவா? நீ குடிக்கலாமா, புகைப்பழக்கம் குடிக்கலாமா என்று அவர் கேட்டார். அவன் சொன்னான், சரிதான் பெரியவரே. மீண்டுமாக அந்த பெரியவர் சொன்னார், நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபாய்க்கு குடிக்கிறாய், புகை பிடிக்கிறாய் என்று கேட்டார். 100 ரூபாய் என்று சொன்னான். எனவே அவர் கணக்கு போட்டார். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் என்றால் ஒரு மாதத்திற்கு 3000 ரூபாய், 12 மாதத்திற்கு 36,000 ரூபாய். இப்படியே நீ 10 ஆண்டுகள் பிடித்தால், 20 ஆண்டுகள் பிடித்தால் 7 லட்சத்திற்கு மேலாக நீ சேமிக்கலாமே என்று சொன்னான். உடனே அவன் சொன்னான், ஐயா, உங்களுக்கு வயது எவ்வளவு என்று கேட்டான். 60 என்று சொன்னார். அவன் சொன்னான், ஐயா, நீங்கள் புகைப்பிடிப்பீர்களா? இல்லை என்று சொன்னார் அவர்.
ஐயா, நீங்கள் 25 வயதிலே புகைப்பிடிக்க ஆரம்பித்தீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது உங்களுக்கு 60 ஆகிறது. 35 ஆண்டுகள். 35 ஆண்டுகளிலே நீங்கள் 50 ரூபாய்க்கு, நான் 100 ரூபாய்க்கு குடிக்கிறேன், நீங்கள் 50 ரூபாய்க்கு குடிப்பதாக வைத்துக்கொள்வோம். எனவே ஒரு நாளைக்கு 50 ரூபாய் என்றால் ஒரு மாதத்திற்கு 1500 ரூபாய், ஒரு வருடத்திற்கு 18,000 ரூபாய். 35 ஆண்டுகள் கணக்கு போட்டால் ஏறக்குறைய ஒரு 6,30,000 ரூபாய் சேமித்திருக்க வேண்டுமே, நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டான். அவர் இவனிடத்திலே நான்மை இதன் போய் சொன்னோம் என்று சொல்லி அவர் ஒதுங்கி கொண்டார். இப்படித்தான் யாரிடத்திலே நாம் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுகின்ற பொழுது, ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவை மிகுந்த மதிப்புக்குரியவையாக இருக்கின்றன. இல்லை என்று சொன்னால் நாயிடத்திலே முத்துக்களை எறிவது போல் இருக்கும் என்பதை இறைவன் தெளிவுபடுத்துகின்றார். எனவேதான் நான் சொன்னது போல, இது உலகம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொது நெறியாக இருப்பதனால் திருவள்ளுவர் கூட இதை சுட்டி காட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. புல்லறிவாண்மை என்ற அதிகாரத்திலே 849வது அந்த பாடலிலே சொல்லுகிறார், காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவார் என்று சொல்லுகின்றார். அறிவற்றவர்களுக்கு அறிவுரை சொல்ல போனால் அறிவுரை சொல்பவரை முட்டாளாக கருதப்படுவார். ஏனெனில் அறிவில்லாதவன் தான் நினைத்ததே சரி என்று வாதிடுவான் என்று சொல்லுகின்றார். எனவே இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, நாம் நல்லவற்றை பிறரிடத்திலே சொல்லுகின்ற பொழுதும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, அவர்கள் அதனால் திருந்துவார்களா, அதனால் இறைவனிடத்திலே வருவார்களா என்று பார்த்து சொல்லுகின்ற பொழுது அவை மிகுந்த மதிப்புக்குரியவையாக இருக்கும் என்பதை இறைமகன் இயேசு தெளிவுபடுத்துகின்றார். இரண்டாவதாக பொன் விதி என்று சொல்லப்படுகிறது. இந்த விவிலியத்திலே இது பொன் விதி என்று, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். பிறர் நமக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். விவிலிய பின்னணியிலே பார்த்தோம் என்று சொன்னால், நாம் யாரிடத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறோமோ அவர்கள் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பிறர் யார் நமக்கு உதவி செய்ய மாட்டேன் என்கிறார்களோ அவர்கள் நமக்கு நிறைய கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். யார் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். பிறர் நமக்கு என்னென்ன நிறைய காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதை பிறர் நமக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நாம் பிறருக்கு செய்கிறோமா? நாம் பிறரை மன்னிக்கிறோமா? நாம் பிறரை ஏற்றுக்கொள்கிறோமா? நாம் பிறரோடு பகிர்ந்து வாழுகின்றோமா? நான் பிறரோடு அன்பாக இருக்கிறோமா? நாம் பிறரோடு சண்டை போடாமல் இருக்கிறோமா? நாம் பிறருக்காக ஜெபிக்கிறோமா என்ற ஒரு கேள்வி நாம் கேட்டு பார்க்க வேண்டும். எனவே பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே அன்னையினுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் யார் யார் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் இந்த அன்னையிடத்திலே கேளுங்கள். அன்னையே, நான் அவர் எனக்கு இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்பினேன், அந்த குடும்பங்கள் எங்களுக்கு இவையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்பினேன், ஆனால் எனக்கு நல்ல மனதை தாரும், நான் அவற்றை திருப்பி மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய நல்ல உதவி புரிகின்ற கரங்கள் உள்ளவர்களாக, மற்றவர்களை அன்பு செய்கின்ற கரங்கள் உள்ளவர்களாக, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை உள்ளவர்களாக, பிறரை மன்னிக்கின்ற ஒரு மனப்பான்மை உள்ளவர்களாக நாங்கள் தொடர்ந்து வாழக்கூடிய ஆசீர்வாதத்தையும் அருள்வரத்தையும் தாரும் என்று சொல்லி மன்றாடுவோம். இதைத்தான் குறள் 158 திருவள்ளுவர் கூட சொல்லுகின்றார், இனைத்தானும் எட்டாமை செய்யான் தனைத்தானும் தான் பிறர் செய்யாமை நோக்கு என்று சொல்லி, தனக்கு துன்பம் என்று இதை திருவள்ளுவர் மாற்றி சொல்லுகிறார். எது பிடிக்கவில்லையோ அதை செய்யாதீர்கள் என்று. தனக்கு துன்பம் என்று சிறிதளவும் கருதியவற்றை தானும் பிறருக்கு செய்யாமல் இருப்பதே சிறப்புடையது என்று சொல்லுகின்றார். எனவே நமக்கு பிறருக்கு எது துன்பம், அநேக நேரங்களிலே நாம் பிறர் துன்பம் வருகின்றவற்றை நாம் செய்கின்றவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அதை செய்யாமல் இருப்பதே சிறப்புடையது என்று சொல்லுகின்றார். இதை ஆண்டவர் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அத்தகைய மனப்பான்மை உடையவர்களாக இந்த அன்னையினுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற நாம் பிறருக்கு உதவி செய்கின்றவர்களாக வாழக்கூடிய அருள்வரத்தை தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். மேலுமாக ஒடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வழி பறந்தது,
அழிவுக்கு செல்லும் வழி உங்களை எல்லா நிலைகளிலும் இட்டு செல்லக்கூடியது என்று சொல்லுகின்றார். ஒரு ஊரிலே ஒரு மனிதன் வாழ்ந்தான். அவன் மிகவும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். மக்களை மதிப்பதில்லை, குடிப்பது, பல விதமான பெண்களோடு தொடர்பு, இப்படியெல்லாம் பலவிதமான நிலைகளிலே அவன் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் நினைத்தான், நான் இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு நரகம்தான் என்று எல்லோரும் சொல்லுகிறார்களே என்று சொல்லி அவன் உறங்க போனான். எனவே அவன் ஒரு கனவு கண்டான். கனவு காணுகின்ற பொழுது நரகம் என்று, நரகத்திற்கு அவன் இறந்த பிறகு நரகத்திற்கு செல்லுகின்றான். நரகத்திற்கு செல்லுகின்ற பொழுது அங்கே பார்த்தால் அவனுக்கு அருமையான உணவு படைக்கப்படுகிறது. இதுதான் நீ இருக்க போகின்ற மாளிகை என்று சொல்லப்படுகிறது, இதுதான் நீங்கள் வாழப்போகின்ற இடம் என்று சொல்லப்படுகிறது. உனக்கு பூங்கா இருக்கிறது, சுற்றி பார்ப்பதற்கு, நீ செல்வதற்கு வாகனம் இருக்கிறது என்றெல்லாம் அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. பூமியிலே நமக்கு தவறான தகவல்கள் சொல்லி இருக்கிறார்கள், நரகத்திலே இப்படியெல்லாம் வசதி இருக்கிறதா என்று சொல்லி இன்னும் அவன் பாவ வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான். உண்மையிலேயே ஒரு நாள் அவன் இறந்து போனான். இறந்து போன பிறகு நரகத்திற்கு சென்றான். அங்கே சென்ற பிறகு அங்கே பார்க்கிறான், ஒரு பக்கம் மக்கள் எல்லோரும், அந்த பாவம் செய்தவர்கள் அத்தனை பேரும் வேதனைப்படுகிறார்கள். ஒரு பக்கம் அவன் கொலை செய்யப்படுகிறார்கள், ஒரு பக்கம் நெருப்பிலே சுட்டரிக்கப்படுகிறார்கள், ஒரு பக்கம் கைகால் அறுக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் அவர்கள் பாவத்திற்கேற்ப தண்டனை பெற்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த நரகத்திலே உள்ள தலைவனிடம் இவன் கேட்டான், ஐயா, நான் ஒரு நாள் கனவு கண்டேன், உண்மைதான். கனவு காணுகின்ற பொழுது இங்கெல்லாம் மிகவும் வசதியாக இருப்பதாக கனவு கண்டேன், ஆனால் இங்கே வருகின்ற பொழுது இவ்வளவு துன்பம் இருக்கிறதே இந்த நரகத்திலே என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தலைவன் சொன்னானாம், நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுவதற்கு, ஆட்களை பிடிப்பதற்கு இப்படித்தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம், எனவே நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னானாம். இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, நாம் நரகத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்படுகின்றன, விளம்பரங்கள் நிறைய கொடுக்கப்படுகின்றன. ஆனால் நாம் எந்த பாதையை தேர்ந்து கொள்கிறோம்? ஒரு சிறு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமது ஒவ்வொருவரும் பங்கிலிருந்து வந்திருக்கிறீர்கள். அந்த பங்குகளில் நடைபெறுகின்ற ஒரு திருவிழாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த திருவிழாவிலே பலவிதமான ஆடம்பரங்கள் நடைபெறுகின்றன. வான வேடிக்கைகள், ஆடல் பாடல், ஆர்கெஸ்ட்ரா, அங்கே இன்னிசை கச்சேரிகள், அது இது என்று சொல்லி விளக்கு, மின்விளக்கு அலங்காரங்கள், இப்படியெல்லாம் செய்கிறோம். இது அகலமான பாதை. ஆனால் குறுகலான பாதை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நல்ல திருப்பலி காண வேண்டும், நல்லதொரு ஆராதனையில் பங்கெடுக்க வேண்டும், நல்லதொரு ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும், தேர்ப்பவனி செல்லுகின்ற பொழுது ஆடல் பாடல் இல்லாமல் ஜெபித்துக்கொள்ள செல்ல வேண்டும், அது இறை விசுவாசத்தை கொண்டு வருவதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே குறுகலான பாதை நமக்கு கடினமாக இருக்கும், குறுகலான பாதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். ஆனால் அந்த குறுகலான பாதையிலே பயணிக்கின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அந்த குறுகலான பாதையிலே பயணிக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு இருப்பார். இந்த உலகத்திலே இன்று செல்போன் அகலமான பாதையாக இருக்கிறது. செல்போனை பார்த்து எத்தனை குழந்தைகள் கெட்டு போகிறார்கள், எத்தனை வாலிப பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள், எத்தனை குடும்பங்கள் அழிந்து போகின்றன. இப்படியெல்லாம் பலவிதமான அகலமான பாதைகள் இருக்கின்றன. குறுகலான பாதையை தேர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவரை குறிப்பாக தேர்ந்து கொண்டுகின்ற பொழுது நாம் நிச்சயமாக அவருக்கேற்ற நல்ல வழியிலே வாழ முடியும் என்பதை தெளிவுபடுத்துகின்றான். இதைத்தான் திருவள்ளுவர், ஏனெனில் திருவள்ளுவர் என்று ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இறைமகன் இயேசு சொல்லுவது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலக மாந்தர்கள் அத்தனை பேருக்குமே இந்த மலைப்பொழிவில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதைத்தான் திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார். வகுத்தான் வகுத்த வகையறிந்து தாழொழுகி தொகுத்தாற்பது எல்லாம் தலை என்று 42வது குறட்பாவிலே சொல்லுகிறார். அரணனில் நின்று வாழ்வது கடினமாக தோன்றினாலும் இறைவன் வகுத்த நல்வழியில் அடக்கத்தோடு வாழ்பவர்களே வாழ்க்கையின் இலக்கை அடைவார்கள் என்று சொல்லுகிறார். அகன்ற பாதையான தீய வழிகளை தவிர்த்து ஒழுக்கமான குறுகிய பாதையை தேர்ந்தெடுப்பதே சிறப்பான வழிவகுக்கும் என்று சொல்லுகின்றார். எனவே இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, இந்த அன்னையினுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் ஒரு பிரதிஜ்ஞை இடுங்கள், ஒரு உறுதிமொழி இடுங்கள். நான் ஆண்டவரே, உமது பாதையின்படி, உமது சித்தத்தின்படி, உமது விருப்பத்தின்படி வாழக்கூடிய
ஆசீர்வாதங்களை எனக்கு கொடும். அகலமான பாதை விலகிலே நிறைய இருக்கின்றன, ஆனால் குறுகலான உம்முடைய பாதையை நான் பற்றி கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆரோக்கிய அன்னையின் வழியாக கொடும் என்று சொல்லி நீங்கள் செல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து எவையெல்லாம் தேவை என்று சொல்லி இங்கே வந்திருக்கிறீர்களோ அவையெல்லாம் உங்களுக்கு கொடுத்து மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் இங்கிருந்து செல்லக்கூடிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அந்த ஆசீர்வாதம் உங்களோடு இன்று போல என்றுமே தங்கியிருக்கு. ஜெபிக்கிறோம். இறைவனுடைய திருநாமம் என்றென்றும் போற்றப்படுவதாக. ஆமேன்.